ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் கன்னியாகுமரி ட்ரிப்பு. நாங்கள் கன்னியாகுமரியில் போய் நாங்கள் என்னென்ன என்ஜாய் பண்ணோம், எங்கெங்கே போனோம், அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது திருவள்ளுவர் சிலை. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நாங்கள் நிற்கிறோம் இந்த வீடியோ எடுக்கும்போது. இந்த பார்த்திங்கன்னா இந்த படகுல தான் மீன் பிடிக்க எல்லோரும் போகிறாங்க. கூடுதலாக இதில் தான் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பெரிய இது பார்த்தீங்க போட்டு. அது வந்து டூரிஸ்ட் பிளேஸ். டூரிஸ்ட்டு வந்தவங்கள அவங்கள கூட்டிகிட்டு போகக்கூடிய இடம். இது வந்து மீன் ஏலம் விடக்கூடிய இடம். அது முடிஞ்சிடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் பேர் அங்கே கூடி நிற்கிறாங்க. இனி அடுத்தாலும் வருவாங்க, வரக்கூடியதை ஏலம் பிடிக்கலான்னு ஒரு சிலவங்க நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வரிசையாக ஆட்கள் போயிட்டே இருப்பாங்க அந்த போட்டில் ஏற. இப்போதைக்கு எல்லோரும் ஏறிட்டாங்க, அந்த போட்டு கிளம்புது. இனி அடுத்தால இந்த போட்டு கொண்டு அவங்கள விவேகானந்தர் பாறைகிட்ட கொண்டு விட்டுட்டு அப்படியே திருவள்ளுவர் சிலைகிட்டையும் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. அடுத்த ஷிஃப்ட் அனுப்புவாங்க. நீளமாக லாங் லைனில் நின்று நிறைய நார்த் இந்தியன்ஸ், அதுக்கப்புறம் கேரளாவில் உள்ளவங்க, தெலுங்கானாக்காரங்க, ஆந்திராக்காரங்க நிறைய பேர் இதில் வந்து போட்டிங்கில் போகிறாங்க. வரிசையாக நிற்பாங்க. அப்போ அவங்க பேசுகிறத வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிக்குவோம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணி பாருங்கள் 2 கலரில் இருக்கும். ஒன்று கொஞ்சம் கலங்கின கலரில், அப்புறம் ஒன்று நீல கலரில் இருக்கும். ஏன்னா அது முக்கடல் சங்கமிக்கிற இடங்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நடுசில் போகுது பாருங்கள், கல்லுகள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளவு ஆழமான இடத்துலையும் இவ்வளவு கல் போட்டு நிரப்பியிருக்காங்க. அந்த இடத்துல நடந்து போகும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கடலுக்குள்ளே போயிட்டு வந்தது மாதிரி இருந்தது பார்த்துக்கிடுங்க. இது என் ஹஸ்பண்டு, என் பிள்ளைங்க. நாங்கள் இங்கே நிற்கிறது வந்து மீன் வந்து ஏலம் பிடிக்கிறதுக்காக கூடுதலாக நாங்கள் வருவோம் இங்கே கன்னியாகுமரி. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டங்கிறதுனால அடிக்கடி நாங்கள் இங்கே வந்துக்குவோம். லீவுக்கு வந்தோன்னு சொன்னால் மாதத்தில் 1 டைம் 2 டைம் நாங்கள் வருவோம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் வரிசையாக போகிறாங்க பாருங்கள். இப்படி தான் வரிசையாக வந்து டிக்கெட் எடுக்கணும். இதுக்கு வரிசையாக வந்து இந்த உள்ளாடி போகிற அந்த போட்டில் வந்து ஏறிக்கிடுவாங்க. அதில் ஏற கொஞ்சம் கஷ்டம். அங்கேங்க அந்த கடல் அலையும் போது அதில் கொஞ்சம் ஏற கஷ்டம். அதை பிடிச்சி உள்ளாடி விடுறதுக்கு ஒருத்தங்க நிற்பாங்க, அப்புறம் இறக்கி விடுறதுக்கும் ஒருத்தங்க நிற்பாங்க. அவங்கள பிடிச்சி நம்ம இறங்கி வந்துக்கிடலாம். சிலவங்க ஸ்ட்ராங்காக அவங்களாகவே இறங்கிக்கிடுவாங்க. அதான் ஒரு சின்ன ஒரு போட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரிப்பட்ட சின்ன போட்டில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா மீன் பிடிச்சிருந்தா கரையில் கொண்டு வந்து ஒதுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே கொண்டு விட்டு அந்த போட்டு ஆல்ரெடி அங்கே வரிசையில் நிற்பாங்க பாருங்கள். சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வெளியில் வர்றதுக்கு அவங்கள திரும்ப கூட்டிகிட்டு வந்துடும் இந்த பெரிய போட்டு. இதெல்லாம் சின்ன சின்ன போட்டு வந்து கூடுதலும் மீன் பிடிக்க தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு லைட்டும் வச்சுருக்காங்க. எல்லா சின்ன சின்ன போட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதை வந்து வள்ளம்னு சொல்கிறாங்க. அந்த வள்ளத்தில் வந்து ஒரு சின்ன லைட்டும் வச்சுருக்காங்க. ராத்திரி மீன் பிடிக்க போகும்போது அவங்களுக்கு அது யூஸாக இருக்கும். திருவள்ளுவர் சிலை அவ்வளவு நீளமாக இருக்குது. அவ்வளவு நம்ம கிட்டன்னு பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இருக்கும். தள்ளி நிற்கும்போது நமக்கு அதை நல்ல வியூ பண்ணி பார்க்க முடியுது. முன்னாடி நட
அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா இதே இந்த கல்லெல்லாம் இதில் நடக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கவனம் தேவை. சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு இடையில கொஞ்சம் இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன கல்லெல்லாம் வச்சு நிறுத்தியிருக்காங்க. ஆனாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக கூட்டிகிட்டு போகணும் பிள்ளைங்கள. இது கொஞ்சம் ஒரு சில கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குத்துறது மாதிரி நீளமாக நிற்குது. அதுலலாம் நம்ம தான் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிடணும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தவறுனாலும் கடலுக்குள்ளே விழுந்துறது மாதிரி ஆகி போகும். அதனால் நம்ம தான் கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு வரணும். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் என் பொண்ணும் வந்து ரொம்ப அங்கே தள்ளி வர போகலை, பாதி வழி வர போனோம். அவங்க அப்பா தான் அங்கே தள்ளியெல்லாம் போனாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பயம், போகலை. அதனால் கொஞ்சம் ஒரு பாதி வழியே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். என் பொண்ணுக்கு நடக்க ஆசை இருந்தாலும் வேண்டாம்மா இதோட போதும் நிறுத்தி போன்ட்டு அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஒரு சில கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சமமாக இருக்குது, சமமான கல்லாக அப்படி இருந்துச்சு, நடக்கிறதுக்கு நல்லா இருந்தது. ஒரு சிலது கொஞ்சம் குத்துறது மாதிரி நின்றுச்சு. இங்கேருந்து விவேகானந்தர் பாறையெல்லாம் அப்படியே நல்லா க்ளீனாக தெரிஞ்சுது. இங்கேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நின்று பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். கொஞ்சம் வெளியில் வந்ததாக இருந்துச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளும் வீட்டுக்கு போகலாம். ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போன மாதிரி இருந்தது. இதை சுற்றி இருக்க இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடு இருக்குது. கடல் பக்கத்துலேயே நிறைய வீடு இருக்குது. சுனாமி டைமில் அடிச்சுட்டு போயிட்டுன்னு சொன்னாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் கட்டியிருக்காங்க. நிறைய வீடு இருக்குது. ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. குட்டி 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 குட்டியாக பில்டிங்காக தெரியுது பாருங்கள். எல்லாம் ஹோட்டல்ஸ் அதிகமாக இருக்குது. வர டூரிஸ்ட் எல்லாம் வந்து தங்குது மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. பக்கத்தில் நிறைய தென்னை மரங்கள் பச்சை பச்சைன்னு பாருங்கள். இந்த பக்கத்தில் இந்த சைடெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் அந்த சைடு வரைக்கும் இருக்க ஊர் பக்கத்தில் அந்த கடற்கரையில் அவங்க குளிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அது நல்லா இருக்குது அந்த பக்கம்லாம். அதுக்கப்புறமாட்டு இங்கே வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி, கன்னியாகுமரியிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஸ்தா காடு, 5 கிராமத்தில் ரஸ்தா காடுங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் போய் நாங்கள் குளிக்க போனோம். அதையும் பார்த்துட்டு போயிடலான்ட்டு தான் போனோம். ஆனால் அங்கே போய் குளித்தோம். இங்கே குளிக்கல, அங்கே குளித்தோம். கன்னியாகுமரியில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னால் இப்போதைக்கு கன்னியாகுமரியில் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்க இடத்துல ரொம்ப அலை இல்லை. ஒரு குளத்துல குளித்தது மாதிரி சின்ன பிள்ளைங்க கூட நின்று குளிச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோ என்ஜாய் பண்ணதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் ரஸ்தா காடு அப்படி இல்லை. மண்ணெல்லாம் அள்ளி கண்ணுக்குள்ளே காதுக்குள்ளே போடுற மாதிரி அலை அடிச்சுது. இப்போதைக்கு கன்னியாகுமரியில் அந்த குளிக்க விட்டுருக்க இடத்துல அவ்வளோவா அலை இல்லை. முன்னாடி ரொம்ப அலை அடிக்கும். இப்போ அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. குளிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது செகண்ட் டைம் நாங்கள் வந்தது. அதனால் நாங்கள் குளிக்கலை. ரஸ்தா காடை பார்க்க போவோம்னு சொல்லிட்டு குளிக்க போய் மேலெல்லாம் மண்ணாகி பிள்ளைங்க மூக்கில் மண் போய் கொஞ்சம் கஷ்டமாக போச்சுது. இது வந்து நாங்கள் போடுற வீடியோ மே மந்த்து இப்போதைக்கு உள்ளது. இப்போதைக்கு 2024 உள்ளது. இப்போதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதிக அலை இல்லாமல் நல்லா இருக்குது. இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. வந்தால் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்புறமாட்டி வீட்டுக்கு போக கிளம்பியாச்சு. இது வந்து வண்டியில் இருந்துட்டு எடுத்த வியூ. இது கொஞ்சம் அலைஞ்சி எடுத்தது மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சைடெலாம் அலை அடிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. தண்ணி பாருங்கள் 2 கலரில் இருக்குது. விவேகானந்தர் பாறை, அந்த திருவள்ளுவர் சிலை, அதுக்கு நடுவில் அந்த போட்டு எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலான்னு இருந்தது. ஆனால் வீட்டில் ஒரு சில வேலை நிமித்தம் நாங்கள் கிளம்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் வாங்க, அந்த என்ஜாய் பண்ணிட்டு போங்க. வரிசை
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் திரும்ப மீட் பண்ணுவோம். பாய்.